நான் எப்படின்னே சொல்றோம் யார் பக்கம் நல்லா வாயை தோணும் பார்க்க கூடாது ஆள் வாயை தோணும் வச்சுக்குவாங்க ஓடி போயிடுவான் அது என்ன பண்ணா ஓடி போயிடுவான் என்ன பண்ணுவான் குடிச்சு அடிக்கணும் எப்படி குடிச்சு அடிக்கணும் என்ன சொன்னா குடிச்சு அடிக்கணும் அதை குடிச்சு அடிக்காத கண்டிப்பா சொல்றோம் தலை தச்சுமா சொல்றோம் குடிச்சு அடிக்க பப்புல அடிக்காத கொம்பரா உட்காந்து அழுகுறோம் அங்க பின்னா பாரு எகாவது அடிக்கிறானே நீ அடிக்கூடாதான் முடுக்க ரசிகா கூட்டாளி சாதாரண கையால தொட்டா எவரா காசு தானா கொடுக்கறது முதலாளி என்ன அடிக்கடிக்கு வராங்க என்ன ஓட்டம் இருக்குதா இல்லையா என்ன இருக்குதா இல்லையா என்ன அடி பேசி காசு அப்படி பயங்கரமா பணக்காரு நானு எவ்வளவு வேணாலும் பாதுகாப்புக்கு என்ன வச்சிருக்கிற பணம் ஏமா நான் வச்சிருக்கிறேமா என்னன்னா வச்சிருக்கிற பாதுகாப்புக்கு என்ன வேணும் பாதுகாப்புக்கு என்ன வச்சிருக்கிற ரெண்டு வச்சிருக்கேன் என்ன ரெண்டு குண்டு ஒரு துப்பாக்கி வச்சிருக்கேன் ஓ பண பாதுகாப்பு சொத்து பாதுகாப்பு பண்ணி குட்டி பார்த்து மொத்தம் படிச்சா குட்டி பாட மாட்டா செத்து போச்சு ஏமா இங்க பா இங்க பா நான் ஒரு விஷயம் சொல்லிட்டா என்ன விஷயம் வளவள பேசுறேன் சொல்றதுங்க கேளு நான் முடிச்சுக்கு தெரியும் சொல்லு ஓகேவா கட்டிய சனத்தை கையால் தொட்டா 3000 மச்சான் 30000 கொடுக்குற கம்பெனி 3000 தரும் இதுவா அஞ்சாமல் வந்து இந்த பெண்ணை தொட்டால் 5000 ரூபாய் கொடுக்கணும் 50000 கொடுக்கணும் சித்தாமே 4000 ஏய் நான் சும்மாவா எடே வாங்க எழுதுங்க இதுவா அத பேசுறது எழுதி குடியா எழுதிதானே கொடுக்கணும் சொத்து எல்லாம் எழுதி கொடு சொத்து வந்து கூத்து வரி கண்டு கொடுக்கணும் ஆமா இது யாரா சாட்சி வேணுமா அட சித்தாமே சீக்கிரம் டக்குனு வா 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 நீ பாப்பாருக்கு கோடி ரூபாய் பணம் வருதுன்னா நான் சாட்சியா வந்திருந்தா நீ பாப்பாருக்கு கோடி ரூபாய் பணம் வருதுன்னா நான் எழுதி குடியா சீக்கிரம் கைய போடு ஏய் வேணா சித்தாமி சொல்ல குடிடா தயாரி எவ்வளவு என்ஜாய் கருது என் பேர் சிம்சாமி எழுதியா சீக்கிரம் சொத்து கொடுக்கப்படும் கொடுத்தால் எழுதிட்டியா கையெழுத்து போட்டியா பூரா சொத்து எதுக்குடா கொடுத்தாரு பூரா சொத்து எதுக்குடா எழுதி கொடுத்தா கொடுத்துக்கியா சொத்துக்கியா தப்பா பேச சொல்லுமா ஏய் அங்கெல்லாம் பார்க்க கூடாது ஏதா போய் அங்கதான் அடிக்கிறதுயா என்ன பண்ணணும் இப்ப நீ என்ன சொன்ன என்ன பண்ணணும் படுக்கணும் நான் போலாம் நடக்கலாம்
என்னடி பாப்பான்னு மெதுவா கேளு. என்ன பாப்பா? எனக்கு சோகம் வந்துருச்சு. சோகம் வந்தேன்னா கூத்து வந்த எழுத்தால கூத்து. நான் வீட்டுக்கு தூரம் போயிட்டேன். என்னடா? எவ்வளவு தூரம்? என்ன போயிருக்கிறேன் 150 கிலோமீட்டர். இங்க பாரு. வாங்க. இந்தாவியா? ஏடா? ஏடா கண்ணு ஊட்டியால தூரமா போறா? ஏடா ஊட்டி வைக்கலாமாடா? எதுடா போடா? என்னடா? போடா. கட்ட ஊரு ஊடிக்குது. என்ன மொபைல் தூரமா போறா? மாமா மாதவிடாய் ஆகிவிட்டு. எனக்கு தெரியாதப்பா. கேட்டா தாயாடி. இங்க பாரு. எனக்கு தெரியாதா? எப்படி போன மாதவர நீ நினைக்கிற மாதிரி தின்ற வடல் இது சொல்லியா சாதாரண போய் சொல்லு மாதத்துக்கு ஒரு முறை மாதவிட போறது வழக்கம். அந்த மாதிரி ஒரு 7 நாளைக்கு அந்த பொண்ணு எதுவும் போகக்கூடாது. மென்சஸ் ஆயிட்டு எது போடணும்டா மொத்தம் எழுதி கொடுத்துருக்க. மென்சஸா? ஆமா ஆமா மென்சஸ்ல என்ன மாமா? சீக்கிரம் அது ஒரு வகை பண்ணப்பா. இந்தப்பா ஏய் மாமா எனக்கு அதெல்லாம் தெரியாது. பூந்த பொண்ணு நாய் நான் கேக்குறேன். சீக்கிரம் தள்ளி விட்டா. எது போனா நம்மளுக்கு என்ன? கழுவிட்டு வா. என்கிட்ட 15 நாள் கிட்ட வரக்கூடாது. அதனால சொத்துக்கெல்லாம் எழுதி கொடுத்தேன். எனக்கு போன் பண்ணு. லாஸ்ட்ல 9 சொல்றதே கேளியா? லாஸ்ட் என்ன நம்பர் தெரியுமா? சொல்லு. 9 லாஸ்ட்ல 9 ஃபர்ஸ்ட்ல 9 ஞாபகம் வச்சுக்கா. அந்த நம்பருக்கு போன் பண்ணு. உன் சொத்துக்கெல்லாம் ஆழகால விசத்தையும் நம்பலாம், ஆற்றையும் பெருங்க ஆற்றையும் நம்பலாம், கோலமா வரும் அதை ஏனையும் நம்பலாம், கொள்ளும் வேங்கை புலியை நம்பலாம், சாலனால் விடும் தூதரையும் நம்பலாம், கல்லர் குறவர் மரவரையும் நம்பலாம். இந்த மாதிரி சேலை கட்டிய மாதரை நம்பினால் நெருவில் நின்று திகைப்பாயே மகனே. எல்லா பொம்பளையும் தப்பா நினைக்க கூடாது. அவளை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கணும் அவன் நல்லவளா கெட்டவளான்னு பார்த்து பழகணும். இது உனக்கு மட்டுமா? இருக்கிறவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. கண்டிப்பா அப்படி இருந்தாலும் நடந்ததை தள்ளணும், நடக்க போறத சொல்லணும். படித்தவர் பட்டம் பெற்றவர் தெய்வீக போன்ற திருச்சபை கண்டிப்பா நாடி வந்திருக்கிறேன். நான் யார் என்பது சொல்றேன். தப்பு வார்த்தை பேசக்கூடாது. வாய் போய் கூட பேசக்கூடாது.
மரத்த மேல புளியா மரத்த மேல இருக்கிறேன் நான். என்னடா சமாச்சாரம்? மோகினி வந்து மாமா போகணியா போகணியா? ஏப்பா மோகினா அப்ப எக்கச்சக்கமான பையன்டா. சாமியா மோகினா பையனா இருக்க. சத்தியமா நான் பாத்துல எங்கடா பார்த்த? போன வாரம் எங்க நேத்து நேத்து நான் வருது ஆந்திராவுல அன்னைக்கு ஆடிட்டு நான் பண்ண வீட்டுக்கு போறேன். எங்கடா போயிருந்த? நேர சுடுகாடு பக்கம் ஒரு புளியா மரம் இருக்கு. வீட்டுக்கு போய் படுக்க தூங்க வேண்டியதானே? நான் என்ன பண்ண புளியா மரத்துல போய் படுத்துட்டேன். நல்லா தூக்கம் தூக்கம் 1 மணிக்கும் ஆட்டான தூக்கம் பதில்ல நல்லா சவுண்ட். என்ன சவுண்டு? சைட் சவுண்ட். சலுங்கி சவுண்டு. சலிங் சவுண்ட். நம்மளுக்கு எப்பயுமே யார் பக்கம் போனாங்க பரின்னு தான் தூக்கம்ல. ஓ மோகினி என்னன்னா பேயா தானே? பரின்னு தூக்கம்ல பரின்னு வேண்டியதான். பரின்னு வந்து பாராயப்பா ஒரு மாதிரி ஏறி அமைச்சா எண்ணி உண்மையவே அடி சட்டியில ஒண்ணுக்கு மேல போன ஒண்ணுக்கு என் வாயில ஒண்ணுக்கிச்சியா மோகினி மாதிரி மெரியில மேல போன ஒண்ணுக்கு உங்க வாய்க்கு வந்து விடுச்சியா? அது எப்படி இருந்துச்சு? பின்னாடி இருந்துச்சு. என்னது குதி? குதி. இது எப்படி? சரி என்ன பண்ற? அந்த மோகினி எங்க இருந்துச்சு குதி? பின்னாடி இருந்துச்சு. ஆமா. இந்த மோகினிக்கு குதி எங்க இருக்குன்னு பாத்துருவா. நல்லா நம்பிதான் போது. என்னடா பண்ற? சிரிக்கிறத நிறுத்தி சொல்றா. ஏ மாமா இது முன்னாடி குதி. குதிடா குதி அது பேரு. பாதம் இதுக்கு முன்னாடிக்குதா? மோகினிடா அது. மாதவா சகியா ஒரு பக்கம் பார்த்தா பெண் குரல். ஒரு பக்கம் பார்த்தா ஆண் குரல். யாரம்மா? ஒருபுறம் பார்த்தால் ஆண் குரல் ஒரு ஆண் சிரிப்பு. ஒருபுறம் பார்த்தால் பெண் குரல் பெண் சிரிப்பு. அவ்வளவு அழகாக இருக்கிறது. யார்? ஆமா யாருமா சொல்லட்டுமா? இருக்கக்கூடிய தெய்வம், பேச்சில் இருக்கக்கூடிய தெய்வம், இந்த மூச்சில் இருக்கக்கூடிய தெய்வம், இந்த உலக மக்கள் எல்லாம் கோவிந்தா 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 என்று என் குறைகளெல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த கோவிந்தன் அவருடைய கல்லை
நோக்கமா வந்துக்கிறீங்க? என்ன நோக்கமா? இன்று நாளையில் இந்த உருவத்தோடு வந்திருக்கிறாய், மோகினி உருவத்தோடு. இதற்கு முன்பதாக என்ன உருவம் எடுத்திருக்கிறாய்? என்ன உருவம் எடுத்திருக்கிறாய்? அமிர்தம் கடைந்து எடுக்கும் போது இதுக்கு முன்பதாக யாரை மடிப்பதற்காக நான் என்ன அவதாரம் எடுத்தேன்? எப்படி அப்ப ஒரு மோகினி அவதாரம் எடுத்தேன். அப்ப மகேந்திரகிரி மலைமத்தாகவும் ஆதிசேஷன் சொல்லக்கூடிய வாசகி என்று சொல்லக்கூடிய தாம்பு கயிறாகவும் பார்க்கடலை பாண்டமாக வைத்து அமிர்தம் கடைந்தோம். எதற்காக? அசுரர்கள் அழிய வேண்டும், கண்டிப்பா தேவர்கள் வாழ வேண்டும், தேவர்கள் வாழக்கூடாது என்று அசுரர்கள் ஆர்ப்பாட்டம். அதனால அசுரர்களை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி மகேந்திரகிரி மத்தாகவும் ஆதிசேஷன் தாம்பு கயிறாகவும் திருப்பார்கடலையை பாண்டமாக வைத்து அமிர்தம் கடைந்தோம். கடைகிற போது அந்த பாண்டத்திலே அந்த வாசகி என்று சொல்லக்கூடிய கயிறு பாம்பாகப்பட்டது வலி தாங்க முடியாமல் அந்த விஷத்தை பாண்டத்திலே கக்கி விட்டது. அதனால அது என்ன பண்ண வேண்டும்? நல்ல சாதத்தை தேவர்கள் எது வாழ்புறமும் அசுரர்கள் தலைப்புறமும். ஏன்னா அசுரர்கள் என்ன பண்ணுவாங்க? வாழ்புறம் விட்டா நாங்க எதுக்கு வாழ்புறம், நாங்க தலைப்புறம் தான். ஆர்ப்பாட்டம், அக்கிரமம், அநியாயம் இப்படி கடைபிடித்தார்கள். அதனால தேவர்கள் வாழ்புறம். அதனாலதான் பசுமாட்டை கண்டவுடன் பின்னாலதான் கும்பிடுவாங்க. கண்டிப்பா முன்னால கும்பிட மாட்டாங்க. அசுரர்கள் பின்னால கும்பிட்டா அசுரர் குணம், பின்னால கும்பிட்டா தேவர் குணம். அதனால பின்னாலதான் சாமி கும்பிடுவாங்க பசுவை. அதனால இப்படி பாண்டத்திலே அந்த விஷத்தை கக்கிய உடனே நல்ல சாதத்தை தேவர்கள் கொடுத்து வாழ வைத்தோம். விஷம் உள்ள சாதத்தை அசுரர்களை கொடுத்து அழித்தோம். அப்ப எடுத்த ஒரு அவதாரம். அப்படி இருந்தாலும் இந்த நாளையில் எதற்காக வந்திருக்கேன்? ஆசையாக ஓடி வந்தேன். என் மாமகன் மைத்துனன் யாரு? அர்ஜுனன் போல அழகா ஒரு பாவனை நல்லா இப்ப அர்ஜுனன் இல்ல அதை போல ஒரு எடுத்துக்காட்டு. ஆமா ஆசையாக ஓடி வந்தேன். மாமகன் மைத்துனன் நான் மகிழ்ச்சியாக ஓடி வந்தேன். இதற்காக மனதை சோதிக்க வேண்டும். காலமெல்லாம் மாமா 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 என்று கால சுத்திருந்தான். கண்டிப்பா இன்று நாளையில் அரகரா சிவசிவா அரகரா சிவசிவா என்று ஒரே நோக்கமாக ஒரே ஞானத்தோடு கண்டிப்பா இந்த மாமனை நினைச்சு கூட பார்க்கல.
போறோம். மனதை சோதிக்கணும். கண்டிப்பா. ஒரு உரலுக்கு சேலை கட்டி வித்திருந்தால் ஆணா இருக்குமா பெண்ணா இருக்குமா ஆராய்ந்து பார்க்கக்கூடியவன், சோதித்து பார்க்கக்கூடியவன் ஆணழகன் அர்ஜுனன். 2 பெண்கள் அழகாக தடத்தில் நடந்து கொண்டு போனால் மாமா மாமா ஏ மாமா மாமா பெண்ணு கூட்டு மாமா யாரியா அர்ஜுனன். அந்த மாதிரி கேட்கக்கூடியவன் ஆணழகன் அர்ஜுனன். அப்பேற்பட்டவன் கூட்டி கொடுத்துருக்கிற யாரு? சுபத்திர கல்யாணத்துல கூட்டி கொடுங்க கூட்டி ஓடுறது. அப்போ நீ பண்ண வேலை தான். நான் பண்ண வேலைதான். ஆமா. அப்படி இருந்தாலும் இன்று நாளையில் மனதை சோதிக்க வேண்டும். எப்படி சோதிக்க வேண்டும்? இன்னிசை இமயகிரி மலையை நாடி இன்னிசை கீதம் பாடி கண்ணுக்கு மையை திட்டி இந்த கடைக்கன் ஜாடியை காட்டி அவருடைய மனதை நாம் சோதிக்க வேண்டும். காலமெல்லாம் பாண்டவர் வாழணும் கண்டிப்பா அப்படின்னு நீ கங்காணம் கட்டின்னு இருக்கிறேன். அதனால முன் வைத்த காலப்பின் வைத்து விடுவாயோ என்று அவருடைய மனதை சோதிக்க வேண்டும். கண்டிப்பா கண்ண முன்ன